சிறுகதைகள் 5. ஒரே ஒரு பாராட்டு. மாலை 6:30, சென்னை அண்ணா நகர் டவர் பார்க். சூரியன் மெதுவாக தன் வெப்பத்தை குறைத்து கொண்டு காணாமல் போகத் தொடங்கியிருந்தது. இது தன்னேரம் என்ற மிதப்பில் வானம் கருமேகங்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியிருந்தாலும் மழை வருவதற்கான தடயங்கள் ஏதும் பெரியதாக இல்லை. அந்த பூங்காவின் ஓரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மரத்தடி பெஞ்சில் அமர்ந்திருந்தான் விக்ரம். அவனது கண்கள் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தன. ஒரு உளவுத்துறை ஏஜென்ட்டிடம் இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் கச்சிதமாக அவனிடம் இருந்தன. அதனால்தான் தன் துறையில் மிகவும் முக்கியமான ஏஜென்ட்டாக மாறிப்போயிருந்தான். விக்ரம் தனது காதில் இருந்த அதிநவீன ப்ளூடூத் ஹெட்செட்டை அழுத்தியபடி மிக மெல்லிய ஆனால் அவசரமான குரலில் பேசத் தொடங்கினான். லதா, அவன் வந்துட்டான். ஆனால் தனியாக வரல. 3 ஸ்னைப்பர்ஸ் வெவ்வேறு மரங்களுக்கு பின்னாடி அவனுக்கு கவர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் அசைஞ்சாலும் எனக்கு நீ அடுத்த வருஷம் அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ உடனே எனக்கு ஒரு கொடை வேணும். சீக்கிரம் கொண்டு வா. மறுமுனையில் அண்ணா சாலையின் நெரிசலில் தனது ஸ்போர்ட்ஸ் காரை லாவகமாக ஓட்டி கொண்டிருந்த டாக்டர் லதா சத்தமாக சிரித்தாள். அவள் விக்ரமின் காதலி மட்டுமல்ல, அவனுக்கு பல ரகசிய ஆபரேஷன்களில் உதவும் ஒரு மெடிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் எக்ஸ்பர்ட்டும் கூட. விக்ரம், உனக்கு என்ன பைத்தியமா? மழை வர்ற மாதிரியே தெரியலையே. இப்போ எதுக்குடா கொடை? வெயிலில் மண்டை காஞ்சி போச்சா என்றால் விக்ரமின் நிலைமை புரியாமல். விளையாடாதலதான், நான் கேட்டது மழைக்கு பிடிக்கிற கொடை இல்லை, நம்ம கோடுவேடு கொடை. மைக்ரோ எலக்ட்ரானிக் ஜாமர் ஷீல்டு. அதை ஆன் பண்ணால் தான் இவனுங்க துப்பாக்கியில் இருக்கிற லேசர் சைட் வேலை செய்யாது. அதை கொண்டு வந்தால் தான் நான் தப்பிக்க முடியும். ப்ளீஸ் லதா, சீக்கிரம் வா, எனக்கு விளையாட நேரம் இல்லை என்றான் விக்ரம் மிகுந்த பதற்றமாக. அவரது நெற்றியில் வியர்வை அரும்பி இருந்தது. அடடா, அதுவா? கவலைப்படாத, அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். காரின் ஆக்சிலேட்டரை முழு பலத்தோடு மிதித்தாள் லதா. கார் வேகமாக சீறி பாய்ந்தது. விக்ரம் தன் பார்வையை அந்த மர்ம நபரின் மீது கூர்மையாக பதித்திருந்தான். அவன் பெயர் பாஸ்கோ, சர்வதேச ஆயுத கடத்தல்காரன். அவனிடம் இருக்கும் அந்த சிறிய பென்டிரைவில் தான் நாட்டின் முக்கிய பாதுகாப்பு ரகசியங்களும் தீவிரவாதிகளின் நெட்வொர்க் பற்றிய தகவல்களும் உள்ளன. அதை எப்படியாவது இன்றைக்குள் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் உளவுத்துறையின் டார்கெட். ஆனால் பாஸ்கோவை சுற்றி அதிநவீன லேசர் துப்பாக்கிகளுடன் 3 நபர் பதுங்கி இருப்பது விக்ரமுக்கு புரிந்துவிட்டது. சரியாக 4 நிமிடங்களில் ஒரு கார் கிரீச் என்ற காதை பிளக்கும் சத்தத்துடன் பூங்காவின் பின்பக்க கேட்டில் வந்து நின்றது. காரிலிருந்து மிக வேகமாக இறங்கிய லதா கையில் ஒரு பெரிய கருப்பு நிற கொடையோடு விக்ரமை நோக்கி ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் விக்ரம் மிகப்பெரிய நிம்மதி பொறுமிச்சு விட்டான். தேங்க்ஸ் லதா, சீக்கிரம் அந்த ஷீல்டு ஆன் பண்ணு. லதா வேகமாக வந்து விக்ரமின் பக்கத்தில் நின்று கொண்டு அந்த பெரிய கருப்பு நிற கொடையை ஒரு பொத்தானை அழுத்தி பட் என்ற சத்தத்துடன் திறந்தாள். விக்ரம் தன் ஜாக்கெட்டுக்குள் இருந்த கைத்துப்பாக்கியை உருகி கொண்டான். பாஸ்கோவை நோக்கி பாய தயாரானான். லதா, இப்போ அவனுங்க லேசர் சைட் கட் ஆகிருக்கும். நான் பாஸ்கோவை அட்டாக் பண்ணுறேன், நீ என்னை கவர் பண்ணு என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்தான். ஆனால் அவன் எழுந்த அதே நொடியில் 3 பளபளக்கும் ஃப்ளோரசன்ட் சிவப்பு நிற லேசர் புள்ளிகள் விக்ரமின் நெஞ்சில் பதிந்தன. விக்ரம் அதிர்ச்சியுடன் கீழே சுருண்டு பதுங்கினான். லதா, என்னாச்சு? ஜாமர் வேலை செய்யலையா? ஏன் அவனுங்க லேசர் சைட் இன்னும் கட் ஆகலை, வேலை செய்யுது என்று கத்தினான். லதா மிகவும் கூலாக தன் கூலிங் கிளாஸை சரி செய்தபடி, அது ஜாமர் கூட இல்லை விக்ரம், அதை நேற்று நைட் சார்ஜ் போட மறந்துட்டேன். அதனால் வர வழியில் ஒரு கடையில் வாங்கின வெறும் சாதாரண கொடை இது என்றாள்.
வாட்? சாதாரண கொடையா? நான் கோட்வேர்டில் உயிரை கையில் பிடிச்சிட்டு கத்துனா நீ சாதாரண கொடையை வாங்கிட்டு வந்திருக்க? இப்போ என்னை போட்டு தள்ளிடுவானுங்க. விக்ரம் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கூல் விக்ரம் என்று சிரித்த லதா குடையின் கைப்பிடியில் இருந்த ஒரு சிறிய பட்டனை லேசாக அழுத்தினாள். அடுத்த நொடி அந்த குடையின் மேற்பகுதியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு கெமிக்கல் புகை ஒரு குண்டு வெடிப்பை போல பூங்கா முழுவதும் அதிவேகமாக பரவியது. ஆராய்ச்சியாளினியான டாக்டர் லதாவின் சொந்த தயாரிப்பு அது. அந்த புகை மூட்டத்தில் பட்ட அடுத்த நொடியே பாஸ்கோவும் அவனது கூலிப்படையும் கண்கள் சொருகி துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு அப்படியே தரையில் சுருண்டு விழுந்து ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றார்கள். வாய் பிளந்து நின்றான் விக்ரம். என்னதான் இது? என்ன நடந்துச்சு இப்போ? இது என் ஹாஸ்பிட்டல் லேப்ல எங்க டீம் டெவலப் பண்ண புது வெப்பன். ஸ்லீப்பிங் கேஸ் கொடை. ஜாமர் கொடை வேலை செய்யலன்னா என்ன, லேசர் பிளாக் ஆகலனாலும் சொல்ற ஆளுங்க பிளாக் ஆகிட்டாங்கல்ல. கண்ணடித்தாள் லதா. மயங்கி கிடந்த பாஸ்காவின் பாக்கெட்டில் இருந்த பென்டிரைவை எடுத்த விக்ரம், உன் மூளைக்கு எல்லையே இல்லை லதா, இது செம வெப்பன் என்று அவளை வியப்பாக பார்த்தான். அந்த நேரம் வானத்தில் இடி இடித்தது. சட்டென்று கனமாக மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழையின் குளிர் பூங்காவை ஆக்கிரமித்தது. லதா தன் கையில் இருந்த அந்த குடையை விரித்து இருவருக்கும் பொதுவாக பிடித்தாள், மழைத்துளி மேலே படாமல் இருக்க. அந்த பெரிய கருப்பு குடைக்குள் விக்ரமும் லதாவும் வேண்டுமென்றே மிகவும் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டனர். விக்ரம் மெதுவாக கேட்டான், ஏமா டாக்டரு, அந்த புகை நம்ம 2 பேரும் எதுவும் பண்ணல? நாமளும் மயக்கம் போட்டு அப்புறம் கதையின் கடைசியில் யார் ரொமான்ஸ் பண்ணுவாங்க என்றாள் லதா குறும்பாக அவனை மேலும் இறுக்கி கொண்டு. ஐயோ மண்டை வெடிக்குது, சொல்லி தொலை. அது வேற ஒன்றும் இல்லை விக்ரம். முதல் தடவை அந்த குடையை நான் அழுத்தின போதே குடையை சுற்றி 2 அடிக்கு ஆன்டி செடேட்டிவ் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் நமக்கு ஒன்றும் ஆகலை. ஏய் செம்ம மூளடி உனக்கு. உன் மூளையை பாராட்டி உனக்கு ஒரு என்றவாறே அவள் இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டான் விக்ரம். லதா கோபப்படுவாள் என்று நினைத்த விக்ரம் ஏமாந்து போனான். லதா சொன்னால், ஒரே ஒரு தரம் மட்டும்தான் பாராட்டுவியா? கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.